ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த 2 நாட்டுக்குமே தொடர்ந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ரொம்ப நேரம் போர், அதாவது எதுக்கு நடத்துனாங்கன்னே தெரியாத மாரி திடீர்னு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி 2 நாடுமே அதாவது பார்டர் லைன்லயும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2 நாட்டுக்குள்ளேயுமே போய் நிறைய தாக்குதலாம் நடத்தி இடத்த ஆக்கிரமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சமாதான ஒப்பந்தங்கள் போடுற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. அது போர் நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த எல்லாருமே, அதாவது முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், தாலிபானை சேர்ந்த தலைவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க மனித கூட மாறி பாகிஸ்தான்ல இருந்து எங்க நாட்டை காப்பாத்தி நாங்க முன்னிலை போறதுக்கான வழிகளை நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இது சம்பந்தமான விஷயங்களும் நிறைய பகிர்ந்திருக்காங்க. இந்த 2 பிரச்சனைக்குள்ள தேவையில்லாம இந்தியாவை சீன்ற வகையில நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கும் சரி, ஆப்கானிஸ்தானுக்கும் சரி, இந்த 2 நாட்டுக்கு நடுவில் போர் நடக்கும், எப்போ வேணா தாக்குறதுக்கான அபாயங்கள் இருக்கு. அதாவது எப்படி திடீர்னு இஸ்ரேல் திடீர்னு ஒரு மாதிரி ஈரான் மேல போர் அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்துறாங்களே எதிர்பாராத நேரத்தில், அந்த மாதிரி எப்போ வேணா பாகிஸ்தான் எங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நிறைய பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்கானிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளா இருக்கட்டும், தாலிபானுடைய முக்கியமான அதிகாரிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த மீட்டிங் எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்கானிஸ்தான், நம்ம மக்களையும் சரி, நம்ம ஆப்கானிஸ்தானையும் சரி, பாகிஸ்தான் இருந்து காப்பாத்துறதுக்காகவும் நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நம்ம முழு மூச்சோட நம்ம ஆப்கானிஸ்தானுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு நான் என் உயிரே கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன், என்னுடைய உடம்பையே மாத்தி தற்கொலை செஞ்சு நான் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே சொல்லியிருக்காரு. இதுக்கு நிறைய தலைவர்களும் நான் மட்டும் இல்ல, தாலிபானுடைய மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களும் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது போர் எதுக்கு நடந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் அதாவது எதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது, என்ன காரணமா வச்சு பாகிஸ்தான் அடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா, நீங்க கூட ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவுக்கு வருகை தந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவுக்கு மீட் பண்ணி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க. நம்ம அமைச்சர்கள் கூட எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் தூண்டி விடுறாங்க எங்களுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் குற்றச்சாட்டு வச்சு, அதுதான் மெயினான காரணம். ஆனா வேற ஏதோ சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி ஆப்கானிஸ்தானை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்ப அவங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போர் இப்போ ஒரு மாதிரி நார்மலா போயிட்டு இருக்கு. இப்போ பெருசா எதுவும் சண்டை போடாம எப்ப வேணா 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல இவங்க நாங்க எதுக்குமே தயாரா தான் இருக்கோம், நாங்க இவ்வளவு அளவுக்கு நாங்க இறங்கி கூட நாங்க வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சும்மாவே நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியா பத்தி அதையும் பேசுறதா இருக்கட்டும், இந்தியா எங்கள்ட்ட அடி வாங்கிட்டாங்க, எங்கள்ட்ட பயந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இல்லாத விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும், அங்க உள்ளேயே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு அதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு பழி போடுறதா இருக்கட்டும், சில குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம மேல வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம பண்ணாததே கூட நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே முன்னாடிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்பவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தானை இந்தியா எங்களுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க, அதாவது கொம்பு சீவி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க என்னைக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டோம் இந்தியாவுக்கு, நாங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கோம். இன்னொரு, அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அதை மெயின் பண்ணி அதுல நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்துச்சு, யாரு அடி வாங்கினா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இருந்தாலுமே பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் அடி வாங்கிட்டோம், நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களா நம்ம அதாவது இந்தியா தான் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய, அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு இவர் இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சும்மா தேவையில்லாதது, மக்களும் நம்ம போறது இல்லை, இது எதுக்கு நம்ம தேவையில்லாம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பேசுறதை கண்டுக்காத மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அதனால உள்ளக்குள்ள அவர் இருந்துட்டு பாகிஸ்தான்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நிறைய பஞ்சமான விஷயங்கள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு, மக்கள் நிறைய போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டெல்லி சம்பவம் குண்டுவெடிப்பு நடந்துச்சுல, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு, அதாவது அதுக்கு சரி இவங்க தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு
இன்வெஸ்டிகேஷன் பண்ற, அதாவது அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயுமே வந்து குண்டு வெடிப்புலாம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான்ல வந்து ஒரு கிரிக்கெட் வீரரோட வீட்லயோ இல்ல பாடகரோட வீட்டுக்கு வெளியேயோ வந்து துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கேயுமே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற நாடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆப்கானிஸ்தானை நீங்க வந்து உங்களுடைய அந்த தாலிபான் அப்படிங்கிற அந்த தீவிரவாதத்தை வந்து நீங்க ஆதரிக்கிறதுனால கண்டிப்பா நான் வந்து உங்களை தாக்குதல் நடத்துவேன் அப்படின்ட்டு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவர் வந்து சொல்றாரு ஆப்கானிஸ்தான்ட்ட. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. இப்ப இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்குமே வந்து இவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணங்கள் போகுது. இவங்களாம் பாகிஸ்தான் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சரி, இது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இது எதுக்காக சொன்னா வந்துட்டு இப்போ இவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய பண்றாங்க அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்காக தான் சொன்னேன். இப்போ இந்த குண்டு வெடிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்க உள்ள நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், உள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்காம தேவையில்லாம வந்துட்டு நம்மளை சீன்றது, இல்ல ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களுக்கு இருக்கிற சண்டையில வந்து நம்ம தான் இது பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆப்கானிஸ்தான் அப்படி ஸ்டடியா நிக்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வந்து திருப்பி பதிலடி கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஏன்னா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இது தீவிரமா இறங்கினாங்களோ அதே அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தானும் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்க ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கிரிக்கெட் வீரரை கூட பாகிஸ்தான் வந்து இறந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்க சும்மா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து முடியாது. ஏன்னா கன்ஃபார்ம் ஏதாவது ஒன்று பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக திரும்பவும் நாங்கள் வந்து அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த மீட்டிங்ல மெயினாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம். மனித வெடிகுண்டா மாறி எங்களை தற்கொலை பண்ணியாவது நாங்கள் எங்கள் மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு, அதாவது உங்கள்ட்ட இருந்து எங்க ஆப்கானிஸ்தான் வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம். இது தாலிபானுடைய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானுடைய உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இதே முடிவை தான் சொல்றாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஜெம் டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.